கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கைகளிலே உள்ள வேத புஸ்தகத்தை நாம் ஆராய்ந்து படிக்கும் பொழுது நாம் கண்டுகொள்ளத்தக்க பல உண்மைகள் அதிலே இருக்கிறது. அதிலே ஒரு முக்கியமான உண்மை என்ன என்று கேட்டால், இந்த வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பல பிரபலமான நபர்களுடைய வாழ்க்கையினுடைய எழுச்சியும் அவருடைய வீழ்ச்சியும் அவருடைய வாழ்நாள் காலத்திலே அவர்கள் சந்தித்த நெருக்கடியான சூழ்நிலைகளிலே எப்படிப்பட்ட முடிவுகளை அவர்கள் எடுத்தார்கள் என்பதை பொறுத்தே அது அமைந்திருக்கிறது. அக்கிரமம் பெருகின சீர்கெட்ட மனிதர்களின் நடுவே கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்ய வேண்டிய நெருக்கத்திலே அந்த நோவாவினுடைய எழுச்சியை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கட்டளையிட்டார் என்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் கிடத்திய அந்த நெருக்கத்திலே ஆபிரகாமினுடைய அந்த எழுச்சியை நாம் பார்க்கிறோம். சவுல் ராஜா தன்னை கொன்று போடுவான் என்று அறிந்தும் கர்த்தருடைய கட்டளையின்படி தைல கொம்பை நிரப்பி பெத்லெகேமாகிய அந்த ஈசாயினுடைய வீட்டுக்கு போக வேண்டி வந்த அந்த நெருக்கத்திலே சாமுவேலுடைய எழுச்சியை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கட்டளையின்படி அமலேக்கிய ராஜாவாகிய அந்த ஆகாக்கை கொன்று அவனது ஆடு மாடுகளை அழிக்க வேண்டிய நேரத்திலே அதை அவ்வாறு செய்யாமல் தவறியதினாலே அந்த சவுல் ராஜாவுடைய வீழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். பெலிஸ்தருக்கு எதிரான யுத்தத்திலே இளைஞனாக இருந்தும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து சேனையுடைய கர்த்தரின் நாமத்தினாலே கோலியாத்தை ஜெயித்த அந்த தருணத்திலே தாவீதுடைய எழுச்சியை நாம் பார்க்கிறோம். ஞானத்திலே இவனுக்கு ஒப்பானவன் இல்லை என்று பெயர் பெற்றும் ராஜா தனக்கு அநேகம் பெண்களை வைத்து கொண்டிருக்க கூடாது என்ற கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ள தவறினதினாலே தன்னுடைய இருதயத்தை வழுகி போன செய்த அந்த நெருக்கத்திலே சாலமோனுடைய வீழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். கட்டுக்களும் உபத்திரவங்களும் இருந்தாலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி கர்த்தராகிய இயேசுவிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் என்று தன்னுடைய ஊழியத்தை தைரியத்தோடு நிறைவேற்றின அந்த தீர்மானத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த எழுச்சியை நாம் பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்திலே ஆசை வைத்து அதனால் அந்த ஆசையினால் உண்டான நெருக்கத்தினாலே பவுலோடே கூட இருக்க முடியாமல் விலகி போன பொழுது அந்த தேமாவினுடைய வீழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இப்படி வேதம் முழுவதும் ஒவ்வொரு தனி மனிதர்களையும் நீங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது அவர்கள் நெருக்கத்தை சந்தித்த பொழுது எப்படி நடந்து கொண்டார்கள், என்ன முடிவை எடுத்தார்கள் என்பதை குறித்து தான் அவருடைய வாழ்க்கையினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் இருக்கிறது. இன்றைய தியானத்திற்காக எரேமியாவினுடைய புஸ்தகத்திலே அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஒரே ஒரு அதிகாரமாகிய 39வது அதிகாரத்தை நாம் வாசித்திருக்கோம். பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் நமக்கு எவ்வளவு முக்கியமானவைகள் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது இங்கே கவனிக்கத்தக்கது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்துள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனங்களையும் வேதத்தினுடைய சம்பவங்களையும் ஒரு கதையை போல படித்துவிட்டு போவதற்காக தேவன் அங்கே எழுதி வைக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையின்படி முடிவு காலத்திலே இருக்கிற நமக்கு இது எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு நமது எழுச்சியும் வீழ்ச்சியும் நாம் நெருக்கத்தின் காலத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்தே அமைகிறது. Our rise and fall depends on how we react at the time of crisis. ஒரு நெருக்கத்தின் நேரத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம். காலத்தினுடைய அருமை கருதி நாம் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய 39வது அதிகாரத்தை மாத்திரம் வாசித்திருந்தாலும் என்னுடைய செய்தி முழுவதும் 37வது அதிகாரத்தில் ஆரம்பித்து 45 வரை உள்ள அந்த பெரிய பகுதியிலே இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நீங்கள் வீட்டிலே இருக்கிறீர்கள். இந்த ஓய்வு நாளிலே இந்த அதிகாரங்கள் முழுமையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த தனி நபர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கத்தின் காலங்களிலே எப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்தார்கள் என்பதும்
அந்த முடிவினாலே அவர்களுக்கு உண்டான வீழ்ச்சியையும் எழுச்சியையும் குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நபராக எரேமியா 39ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்திலே, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9வது வருஷம் 10வது மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. முதலாவது நாம் பார்க்க போகிறது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா, சிதக்காயா, த கிங் ஆஃப் ஜூடா. எரேமியா 37வது அதிகாரத்துடைய 1வது வசனத்திலே தான் இந்த சிதேக்கியா ராஜா நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். எரேமியா 37:1 பார்க்கிற பொழுது, பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் யூதா தேசத்தில் ராஜாவாக நியமித்த யோயாக்கீமினுடைய குமாரனாகிய கொனோயாவின் பட்டத்துக்கு யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா வந்து அரசாண்டான் என்று பார்க்கிறோம். சிதேக்கியா தேவனுடைய ஊழியக்காரனாகிய எரேமியாவிடத்திலே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவல் உள்ள மனிதனாயிருக்கிறான். அவனுடைய ஆட்சி காலத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உரைக்கும்படி எரேமியாவை அங்கே வைத்திருக்கிறார். இந்த சிதேக்கியா ராஜா இந்த எரேமியா தீர்க்கதரிசியிடத்திலிருந்து அவனுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு ஆவல் உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனத்திலே, பின்பு சிதேக்கியா ராஜா அவனை அழைத்தனுப்பி, கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று ராஜா அவனை தன் வீட்டிலே ரகசியமாய் கேட்கிறான். நீங்கள் 38ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்திலே, பின்பு சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் 3ஆம் வாசலில் தன்னிடத்திலே வரவழைத்தான். அங்கே ராஜா எரேமியாவை நோக்கி, நான் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீ எனக்கு ஒன்றும் மறைக்க வேண்டாம் என்கிறான். சிதேக்கியா ராஜா தேவனுடைய ஊழியக்காரனாகிய இந்த எரேமியாவினை கொண்டு காரியங்களை கேட்டது மாத்திரமல்ல, எரேமியாவை நோக்கி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொன்ன ஒரு மனிதனாகவும் இருக்கிறான். எரேமியா 37ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்திலே, சிதேக்கியா ராஜாவோ என்றால் அந்த செலேமியாவின் குமாரனாகிய யூகாலையும் மாசையாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசிரியனையும் எரேமியா தீர்க்கதரிசி இடத்திலே அனுப்பி, நீ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னான். அப்ப இந்த சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசி இடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விரும்பினான். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ண கேட்டுக்கொள்கிறான். இது ரெண்டுமே நல்ல காரியம்தான். ஆனால் கர்த்தராகிய தேவன் எரேமியாவை கொண்டு அவனுக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு அவன் என்ன செய்தான் என்று நாம் கவனித்து பார்த்தால், எரேமியா 37ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்திலே, கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தைகளுக்கு அவனாகிலும் அவனுடைய ஊழியக்காரராகிலும் தேசத்தின் ஜனங்களாகிலும் செவி கொடுக்கவில்லை என்று பார்க்க. ஊழியக்காரனை அழைக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று கேட்கிறான். ஊழியக்காரனை அழைக்கிறான், கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணி என்று சொல்லுகிறான். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஊழியக்காரன் அந்த ராஜாவாகிய சிதேக்கியா ராஜாவுக்கு அவன் கொடுக்கிறான். அவன் சொன்ன காரியம் என்ன? 38ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் அந்த 38ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்களிலே, அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதில்லை. நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் இடத்திற்கு புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது இந்த நகரம் கல்தேயர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும். அவர்கள் இதை அக்னியினால் சுட்டரிப்பார்கள். நீர் அவர்களுக்கு தப்பி போவதில்லை என்பதை இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். தேவன் சிதேக்கியாவுக்கு சொன்ன வார்த்தைகளை கவனிங்கள். இந்த வார்த்தைகளிலே தேவன் 2 பகுதிகளை சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தையை கேட்டு செய்வாயானால் உனக்கு என்ன நன்மை இருக்கும் என்று சொன்ன அதே தேவன், இந்த வார்த்தைகளின்படி நீ செய்ய தவறுவதானால் உனக்கு என்ன தீமை உண்டாயிருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். புறப்பட்டு போவாயானால், என்னுடைய வார்த்தையை கேட்டு நீ புறப்பட்டு போவாயானால் உன்னுடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும்.
இந்த பட்டணம் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதில்லை, நீரும் உன்னுடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். அப்படி நீ கேட்க தவறி இந்த வார்த்தையின்படி செய்யாமல் புறப்பட்டு போகாமல் இருப்பாயானால் இந்த நகரம் பாபிலோன் ராஜாவுடைய கையில் ஒப்புக் கொடுக்கப்படும், இந்த நகரம் அக்னியினால் சுட்டரிக்கப்படும், நீர் அவர்களுக்கு தப்பி போவதில்லை. இதைவிட திட்டமும் தெளிவுமாக எந்த ஒரு செய்தியையும் ஒரு ஊழியக்காரன் கொடுத்து விட முடியாது. போனால் என்ன நடக்கும், போகாவிட்டால் என்ன நடக்கும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும், கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும் என்பதை திட்டமும் தெளிவுமாக சொல்கிறான். இந்த வேளை இந்த சிதேக்கியா ராஜா முடிவெடுக்க வேண்டிய வேளை. This is a time of crisis and Zedekiah the king must make a correct decision. ஒரு ராஜா யார், ஒரு தேசத்தின் ராஜா யார்? ஒரு தேசத்தின் ராஜா அவனுக்காக மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்திற்காக மாத்திரமல்ல, அவனுடைய தேசத்திற்காகவும் முடிவெடுக்க வேண்டியவன். அந்த முடிவை அவன் எடுக்க வேண்டும். ஆனால் அவன் எப்படிப்பட்ட முடிவை எடுத்தான் என்று கேட்டால், புறப்பட்டு போவது இல்லை என்ற முடிவை எடுக்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்தான். அந்த வார்த்தையினை எடுத்ததினாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான முடிவை அவன் எடுத்ததினாலே அதனுடைய விளைவு என்ன என்பதை அந்த 38ஆம் அதிகாரத்திலே 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கும். அவன் பிடிக்கப்படுகிறான், அவனுடைய பிள்ளைகள் பிடிக்கப்படுகிறார்கள், அவனுடைய பிள்ளைகள் அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டப்படுகிறார்கள், நகரம் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுகிறது. அவனுடைய கண்ணை ரிப்லாவிலே அவன் கண்களை நோண்டுகிறான். அந்த ராஜா அவனுடைய கண்களை குருடாக்கி ராஜாவினுடைய அரண்மனையை சுட்டரித்து எருசலேமுடைய மதில்களை இடித்து போட்டான். அருமையான தேவனுடைய ஜனமே, நெருக்கத்தின் காலத்திலே தேவன் தம்முடைய ஜனத்துக்கு, தம்முடைய ஜனத்தின் அதிபதிக்கு வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர், இட் இஸ் மோர் கிளியர் தேன் எவர், சரியான வார்த்தை அனுப்பினார். இட் வாஸ் மோர் ஸ்பெசிஃபிக், திட்டமும் தெளிவுமான வார்த்தையை அனுப்பினார். ஆனால் அந்த வார்த்தையின்படி கேட்டு முடிவெடுக்க தவறினதினாலே அவன் கைது செய்யப்பட்டு போகிறான், அவனுடைய பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள், ஜனங்களுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்படுகிறது, நகரம் அழிக்கப்படுகிறது. நெருக்கத்தின் காலத்திலே சரியான முடிவை எடுக்க தவறினாலே தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய தேசத்தையும் பாழாக்கினவன் இந்த சிதேக்கியா ராஜா. ரெண்டாவது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துடைய 39வது அதிகாரத்திலே அந்த 1ஆம் வசனத்திலே இன்னொரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். எரேமியா 39:1 பாருங்கள். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதை முற்றுகை போட்டார். 39ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களிலே, ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் காவல் சேனாதிபதியாகிய நெபுசாராதானை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்து என்று கட்டளை கொடுத்தான். இரண்டாவதாக, பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார், நெபுகாத்நேச்சார் த கிங் ஆஃப் பாபிலோன். இந்த நெபுகாத்நேச்சார் ராஜா என்ன செய்தான் என்று கேட்டால், அவன் தன்னுடைய காவல் சேனாதிபதியை அழைக்கிறான். இதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கிறது. 37வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், இந்த 37வது அதிகாரத்திலே எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு யார் பொல்லாப்பு செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே யூதாவிலே இருக்கிறான், யூதா ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறான், யூதா ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறான். அவனுக்கு அந்த யூதாவினுடைய பிரபுக்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், எரேமியா 37ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களிலே, அப்பொழுது பிரபுக்கள் எரேமியாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அவனை அடித்து அவனை சம்பிரதியாகிய ஜோனத்தானுடைய வீட்டில் காவல்படுத்தினார்கள். அவர்கள் அதை காவல் கூடமாக்கி இருந்தார்கள். அப்படியே எரேமியா காவல் கிடங்குகளின் நிலவரையில் பிரவேசித்து அங்கே அநேக நாள் இருந்தான்.
திரும்ப இன்னொரு காரியத்தை 38ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த 38வது அதிகாரத்திலே 4 to 6 வரை உள்ள வசனங்களிலே அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். யார் இந்த மனுஷன்? எரேமியா என்கிற தீர்க்கதரிசி. அவன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அதேனென்றால் இந்த நகரத்தில் மீதியாயிருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே அவருடைய கைகளை தளர்ந்து போகப்படுகிறான். இவன் ஜனத்தினுடைய சேமத்தை தேடாமல் அவருடைய கேட்டையை தேடுகிறான் என்கிறார்கள். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவல் சாதத்தின் முற்றத்திலிருந்த அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினாலே அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான்னு பார்க்கும். தேவ ஜனமே, எந்த ஜனத்திற்காக அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தானோ, எந்த ஜனத்திற்காக அவன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து கொடுத்தானோ, எந்த ஜனத்திற்காக தன்னுடைய ஊழியத்தின் வாழ்க்கையில் அவன் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் கர்த்தராலே தடுக்கப்பட்டானோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே நடந்து அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை எந்த ஜனத்துக்காக கொடுத்தானோ, அந்த ராஜாக்களால், அந்த ஜனத்தினுடைய ராஜாக்களாலும் அந்த ஜனத்தினுடைய பிரபுக்களாலும் உளையான சேற்றிலும் காவற்சாலையிலும் வைக்கப்படுகிறார். அந்த சிதேக்கியா ராஜாவாகிய ராஜா இந்த தீர்க்கதரிசியை காத்திருக்க வேண்டும், ஆனால் காப்பாற்றவில்லை. அந்நிய ராஜாவாகிய நெபுக்கோத்நேச்சார் படையெடுத்து வருகிறான். அவன் படையெடுத்து வந்து இந்த தேசத்தை அழிப்பதற்கு வந்தவன். அவன் தன்னுடைய படை தளபதியாகிய அந்த காவல் சேனாதிபதியை கூப்பிடுகிறான். அவனிடத்திலே கூப்பிட்டு சொல்லுகிறான், அந்த வசனங்களை கவனித்து பாருங்க, நீ எரேமியாவை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்து. உண்மையா இதை யாரு சொல்லியிருக்கணும்னு கேட்டா சிதேக்கியா ராஜா சொல்லியிருக்கணும். சிதேக்கியா ராஜா அவனை சிறையில் போடுறதுக்கும் உளையான கிணற்றுள்ள போடுறதுக்கும் ஒத்துக்கொள்ளுகிறான். அந்நிய ராஜாவாகிய நெபுக்கோத்நேச்சார் சொல்லுகிறான், இந்த மனிதனை நீ அழைப்பித்து நீ அவன் சொல்லுகிறபடியெல்லாம் செய், அவனை பத்திரமாய் பார்த்துக்கொள். ஒரு தேவனுடைய மனுஷனை காக்க வேண்டிய அவசியம் இந்த நெபுக்கோத்நேச்சாருக்கு எங்கே வந்தது? அருமையான தேவ ஜனமே, இந்த நெபுக்கோத்நேச்சார் ராஜாவை குறித்து நீங்கள் சரியாக படிப்பீர்களானால் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல குணாதிசயத்தை, நல்ல ஒரு சுபாவத்தை நீங்கள் அறிய முடியும். அது என்ன தெரியுமா? ஒரு தேவனுடைய மனிதனை அடையாளம் கண்டுகொள்ளத்தக்க ஒரு மனிதன். நீங்கள் தானியேலுடைய புஸ்தகத்துக்கு வாருங்கள். தானியேல் 24வது அதிகாரம் 47, 48 வசனங்களிலே ராஜா தானியேலை நோக்கி, இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்குள்ளே தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்தலுமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் பபிலோனில் உள்ள சகல ஜானிகளுக்கும் பிரதான அதிகாரியாகவும் வைக்கிறான். ஒரு தேவனுடைய மனுஷனை, தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரத்தை இந்த நெபுக்கோத்நேச்சார் ராஜா அடையாளம் கண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்கிறான். ஆனால் தேவனுடைய மனிதனாக இருக்கிற, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்ட கூட்டத்தார் தேவனுடைய மனிதனை சிறைச்சாலையில் வைத்தார்கள். தேவனுடைய மனிதனை அவர்கள் உளையான சேற்றிலே தூக்கி போடுகிறார். இன்னும் நீங்கள் கவனிப்பீர்களானால் தானியேல் 4ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்திலே நெபுக்கோத்நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே, இப்பொழுதும் பெல்தாஷாரே, அது தானியேலுக்கு இன்னொரு பெயர், நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்துள்ள ஞானிகள் எல்லோராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறதே என்றான்.
எங்கே இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா வித்தியாசப்படுகிறான் தெரியுமா? ஒரு தேவனுடைய மனிதனையும் அவனுக்குள்ளே இருக்க தேவன் கொடுத்த தாளந்துகளையும் அடையாளம் காணத்தக்கவனாக அங்கே அவன் இருக்கான். சிதேக்கியா ராஜாவிடத்திலே அந்த பண்பு இல்லை. அந்த ராஜா ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் கொடுத்துருக்கலாம், இருக்கிறவன் எல்லாரையும் வெட்டி போடு, எல்லாரையும் பட்டயத்துக்கு இரையாக்குங்கள். அப்படி அவன் கொடுக்கவில்லை. அங்கே ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறான், அவனுக்கு நீ கனம் செய்ய வேண்டும் என்று இந்த ராஜா சொல்லுகிற முடிவை நெருக்கத்தின் நேரத்தில் அவன் எடுத்ததை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அங்கே சொல்லப்பட்ட இன்னொருவர் யார்? 39ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் 16-18 வரை உள்ள வசனங்களிலே அங்கே எதியோப்பியன் ஆகிய எபெத் மேலேக் என்கிறவனை பார்க்க, நீ போய் எதியோப்பியன் ஆகிய எபெத் மேலேக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாக வரப்பண்ணுவேன், அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நன்றாக கவனிங்க, இந்த பாபிலோனிய சேனைகள் வந்தாயிற்று, நகரம் முற்றுகை போடப்படுகிறது, நகரத்துடைய மதில்கள் உடைக்கப்படுகிறது. இந்த எரேமியா இன்னும் விடுவிக்கப்படாதபடி அவன் காவல் சாலை முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறான். இந்த நெருக்கத்தின் நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு அனுப்புகிறார். யாரை குறித்து தேவன் அனுப்புகிறார் இந்த வார்த்தையை? யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவை குறித்து அல்ல, பாபிலோனின் ராஜாவாகிய அந்த நேபுகாத்நேச்சாரை குறித்து அல்ல, அங்கு இருக்கிற மந்திரி பிரதானிகளை குறித்து அல்ல, ஒரு அந்நியனாகிய ஒரு எதியோப்பியனாகிய இந்த எபிமேலை குறித்து தேவன் அனுப்புகிறார். இந்த எபெத் மேலேக்கு யார் என்று கேட்டால், அவன் அந்நிய தேசமாகிய இந்த எதியோப்பிய தேசத்திலிருந்து வந்து அரண்மனையிலே வேலை செய்து இப்பொழுது அதிகாரியாக இருக்கிற ஒருவன். இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் பெரிய மனிதர்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு சாதாரண அதிகாரிக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த செய்தியை தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு அனுப்ப வேண்டிய நேரம், காலம், நோக்கம் என்ன பிரியமானவர்களே? இந்த எபிமெலேக்கு என்ன செய்தான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 38ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இந்த எரேமியா தண்ணீர் இல்லாத துறவிலே போடப்பட்டு அமிழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்நியனாய் இருக்கக்கூடிய எபெத் மேலேக்கு, எதியோப்பியனாகிய எபெத் மேலேக்கு இதை கேள்விப்படுகிறான். அதை கேள்விப்பட்ட உடனே அவன் பதைக்கிறான். பதைத்து ராஜாவிடத்திலே ஓடுகிறான். இந்த சிதேக்கியா ராஜாவிடத்திலே அவன் சொன்னான், எரேமியா 38ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலே, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது, அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே. ராஜாட்ட போனான், ராஜாட்ட சொல்லிட்டேன், அதோட என்னுடைய வேலை முடிஞ்சுன்னு அவன் நிற்கலை. அடுத்தது அவன் செயல்ல இறங்குகிறான். 38ஆம் அதிகாரம் 11-13 வரை உள்ள வசனத்திலே, எபித் மேலேக்கு அந்த மனுஷரை தன்னோட கூட்டிக் கொண்டு போய் ராஜ அரண்மனை பொக்ஷசாலையின் கீழ்ந்த அரண்மனைக்குள்ளே புகுந்து கிழிந்த பழம் புடவைகளையும் கந்த துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினாலே எரேமியா அண்டைக்கு துறவில் இறக்கிவிட்டு எபித் மேலேக்கு எதியோப்பியன் எபித் மேலேக்கு என்னும் எதியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குளுக்குள் கயிறுகளுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவில் இருந்து எடுத்து விட்டான். பிரியமானவர்களே, இந்த எதியோப்பிய தேசத்திலிருந்து யூதாவுடைய தேசத்துக்கு பிழைக்க வந்த ஒருவன். அவன் சொல்லுகிறான், நாம எதியோப்பியன், நாம உண்டு, நம்ம வேலை உண்டு,
யார் எப்படி போனால் நமக்கு என்ன, எனக்கு என்ன நோவா? இல்லை நாம் எதையாவது செய்ய போய் பிழைக்க வந்த இடத்துல உனக்கேப்பா இந்த வேலை, இப்படி எதையாவது இவனுங்க கேட்க போய் இது எதையுமே அவன் சிந்திக்கவில்லை. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் துறவிலே இருக்கிறான். ஒரு ஊழியம் இருக்க வேண்டுமானால் அங்கே ஊழியக்காரன் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியம் நடக்க வேண்டுமானால் அங்கே ஊழியக்காரன் இருக்க வேண்டும். ஊழியக்காரன் மரணம் அடைந்து விடுவானால் கர்த்தருடைய வார்த்தை அந்த தேசத்துக்கு வராது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஊழியக்காரனை கொலை செய்து விடுவார்களானால் கர்த்தருடைய கோபாக்கினை தேசத்தின் மேலே வரும் என்பதை ஒரு அந்நியன் அறிந்திருந்தான். அந்த அந்நியன் என்ன செய்தான் என்று கேட்டால், அவன் போய் அவனை எடுத்து விடுகிறான். அவன் வீணான சிந்தனைக்கு இடம் கொடுக்கவில்லை. ராஜாக்களும் பிரபுக்களும் தகாத செய்கையை செய்த பொழுது அந்நியனானவன், அந்த எதியோப்பியனானவன் தக்க செய்கையை அவன் செய்கிறான். நெருக்கத்தின் மத்தியிலே சரியான ஒரு முடிவை எடுக்கிறான். அதற்கு கர்த்தர் கொடுத்த பலன் என்ன தெரியுமா? இந்த தேசம் அழியும், ஆனால் நீ தப்புவாய். ஒரு நிச்சயமான விடுதலையை தேவன் சொன்னார். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை என்று சொன்னார். உன்னுடைய பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று தேவன் சொன்னார். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினால் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எபித்மேலேக் என்கிற இந்த நபரை பார்க்க, அவன் அந்நியன் என்று நினைக்கலைங்க. எனக்கே வம்பண்டு ஒதுங்கி போகவில்லை. ஒரு ஊழியக்காரன் அந்த ஊழியத்தை நான் காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தவனாக தகாத செய்கையை தகுந்த செய்கையாலே மாற்றீடு செய்கிறான். 4வது நபராக நீங்கள் கவனிப்பீர்களானால், அங்கே 4வது வரக்கூடிய நபர் காவல் சேனாதிபதியாகிய நெபுசாராதான். நெபுசாராதான் த கேப்டன் ஆஃப் த காட். 39ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வரை உள்ள வசனங்களிலே நாம் அவனை குறித்து படிக்கிறோம். நகரத்திலே தங்கியிருந்த ஜனங்களையும் தன் பட்சத்தில் ஓடி வந்து விட்டவர்களையும் மீதியான மற்ற ஜனங்களையும் காவல் சேனாதிபதியாகிய நெபுசாராதான் பபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகிறான். காவல் சேனாதிபதியாகிய நெபுசாராதான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்த நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான். ஆனாலும் எரேமியாவை குறித்து பபிலோன் ராஜாவாகிய நெபுக்கோத்நேச்சார் காவல் சேனாதிபதியாகிய நெபுசாரானை நோக்கி, நல்லா கவனிங்க, இந்த நெபுசாரானை இந்த நெபுக்கோத்நேச்சார் ஒரு காரியத்தை அவனுக்கு கொடுத்திருந்தான். இந்த நெபுசாரானுக்கு ராஜாவாகிய நெபுக்கோத்நேச்சார் கொடுத்த கட்டளை என்ன? நீ அவனை அழைப்பிக்க வேண்டும், ஒரு பொல்லாப்பு அவனுக்கு வந்துடக்கூடாது, நீ பத்திரமாய் பார்த்து கொள்ள வேண்டும், அவன் உன்னோடு சொல்லுகிறபடியெல்லாம் நீ செய்ய வேண்டும். இப்போ இந்த எரேமியா யார் என்றோ அவன் எங்கே இருக்கிறான் என்றோ இந்த ராஜாவாகிய நெபுக்கோத்நேச்சார் எந்த தகவலையும் கொடுக்கல. இந்த ராஜாவினுடைய கட்டளையை செயல்படுத்த வேண்டியவனாகிய காவல் சேனாதிபதியாகிய நெபுசாராதான் அவன் என்ன செய்யறான்? இந்த எரேமியாவை தேடுறான். நீங்கள் ஒரு தேச யுத்தத்தில் இருக்கும்போது ஒருத்தரை தேடுறதுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆப்கான் பட்டணம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். காபூல் நகரம் எப்படி இருக்குன்னு டிவியிலலாம் பார்ப்பீங்க. இந்த நேரத்தில் அட்ரஸை வச்சுக்கிட்டு ஒருத்தரை தேடிட்டு போக முடியுமா? ஆள் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அங்கே முற்றுகை போடாகிவிட்டது, நகரம் சுட்டரிக்கப்படுகிறது, ஜனங்கள் சிறைகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே ராஜா அவனுடைய சேனாதிபதிக்கு கட்டளை கொடுக்கிறான், இந்த மனிதனை நீ கண்டுபிடித்து இப்படி நடத்து. இந்த எரேமியாவுக்கு என்ன விசேஷ அடையாளம் ஏதாவது இருக்கா? அவன் என்ன விசேஷமான ட்ரெஸ் ஏதாவது போட்டிருக்கானா? ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நெபுக்கோத்நேச்சார் என்ன செய்தான் என்று கேட்டால் 40ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்திலே பபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாக பிடித்து வைத்த ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை காவல் சேனாதிபதியாகிய நெபுசாராதான் விடுதலையாக்கி, இவங்களில் எப்படியா நான் போய் தேடுறதுன்னு அவன் நினைக்கல. தேடினான், அங்கே விலங்கிடப்பட்டிருந்த இடத்துல கண்டுபிடிக்கிறான்.
நீங்க 40ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்தை பார்த்தால் காவல் சேனாதிபதி அந்த எரேமியாவை அழைப்பிக்கிறான். 4ஆம் வசனம் பாருங்க, இப்பொழுதும் இதோ உன் கைகள் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன், என்னோடே கூட பபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன், என்னோடு கூட பபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றிவிட்டால் இருக்கட்டும், இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காண்கிறதோ அவ்விடத்திற்கு போ என்கிறான். தனக்கு மேலே இருக்கிற நெபுக்கோத்நேச்சார் என்ன காரியத்தை கட்டளையிட்டானோ அதை எழுத்தின்படி இந்த நெபுசாராதான் செய்தான். Have you ever considered that? நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் நெபுக்கோத்நேச்சார் சொல்லிட்டு போயிட்டாருப்பா, இங்க இவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதெல்லாம் யாரும் செய்ய முடியுங்களா? இந்த வார்த்தையை அவன் சொல்லல. என்ன செய்தான் என்று பாருங்க. ராஜா சொன்னபடி எல்லாம் செய்தான். ஏன் ராஜா சொன்னபடி எல்லாம் செய்தான் தெரியுமா? சிந்தித்து பாருங்க. அவன் he is a fine soldier. அவன் ஒரு நல்ல ராணுவ வீரன். ஒரு நல்ல ராணுவ வீரனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தன்னுடைய மேல் அதிகாரி என்ன சொல்லுகிறாரோ, தனக்கு மேலே அதிகாரத்தில் உள்ளவன் என்ன சொல்லுகிறானோ அதை அப்படியே செய்வதுதான். அதான் நம்ம நற்செய்தி நூலில் பார்க்கிறோம். ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்றான், ஒருவனை பார்த்து வா என்றா என்ன சொல்றானா? நான் வரமாட்டேன்னு சொல்லுவானா? வர்றான். இன்னொருவனை பார்த்து போ என்றா அவன் ஒன்றும் கேட்க மாட்டான், போயிடுறான். இங்கே ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன என்று இந்த நெபுகாத்நேச்சாருக்கு தெரிந்திருந்தது. ராஜாவாகிய நெபுகாத்நேச்சாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது என்ன என்று அறிந்த ஒரு அதிகாரியாக அவன் இருந்தான். அதனால தான் அவன் எரேமியாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்னு கேட்டா, அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த கேள்வி அவன் கேட்கிறான். வாசிங்க, 40ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டு 2ஆம் 3ஆம் வசனத்தை பாருங்க. காவல் சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்திற்கு தீங்கு வரும் என்று சொல்லி இருந்தார், தாம் சொன்னபடியே கர்த்தர் வர பண்ணியும் இருக்கிறார், நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருக்கு சத்தத்துக்கு செவி கொடாமல் போனீர்கள், ஆகையால் இந்த காரியம் உங்களுக்கு வந்தது என்று சொன்னார். நெபுகாத்நேச்சார் பெரிய ராஜா, பபிலோனுடைய அவன் ராஜா. இந்த பபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய பேரரசனாய் இருக்கிற இவனுக்கு கீழே நான் பணியாற்றுகிறேன். அந்த ராஜாவினுடைய கட்டளையை எழுத்தின்படி நிறைவேற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. நீங்க யாரு? யூத மக்கள். எங்கள் தேவனே எல்லா தேவர்களுக்கும் பெரிய தேவன், அவர் எல்லா ராஜாக்களுக்கும் பெரிய ராஜா என்று வாய்களையே சொன்னீங்களேப்பா. அவர் சொன்னார், அந்த கட்டளை கீழ்ப்படிஞ்சீங்களா? ஒரு ராணுவ போர் வீரனாகிய எனக்கே ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதுனா என்னன்னு, கீழ்ப்படியாமல் போனால் என்ன தண்டனை என்ன அறிஞ்சு நெபுகாத்நேச்சார் சொன்னபடியெல்லாம் நான் செய்கிறேன். நீங்க தேவனாகிய கர்த்தர் ராஜா என்று சொன்னீர்களே, அவர் சொன்னபடி செய்தீர்களா? செய்யல. அதனாலதான் உங்களுக்கு இந்த அழிவு என்று புறஜாதியான ஒருவன் கண்டுகிட்டான். நீங்க கண்டுகண்டது மாத்திரம் இல்லைங்க, இந்த எரேமியாவை எப்படி அவன் கனப்படுத்தினான் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், நீங்க எரேமியா 40ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியிலே காவல் சேனாதிபதி அவனுக்கு வழி செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அவனுக்கு அனுப்பிட்டான். ராஜா சொன்ன கடமை முடிஞ்சதுப்பா போய் வாழல, அவனுடைய வழி செலவுக்கான பணத்தையும் கொடுத்து வெகுமதியையும் கொடுத்து அவனை அனுப்புகிறதை பார்க்க. பிரியமானவனே, நெருக்கத்தின் நேரத்தில் இத்தனை 1000 லட்சம் கோடி ஜனங்கள் அங்கே இருக்கலாம், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கும். இதுக்குள்ள ஒருத்தனை கண்டுபிடிக்கிறது இலகுவான காரியம் அல்ல. ஆனா கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்பினவன் அதை அவன் செய்து முடிக்கிறதை நான் பார்க்க. 5வது நபர் யார்? 5வது நபர் 39ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கெதலியா என்கிற யூதாவினுடைய அதிகாரி. யூதாவினுடைய அதிகாரியான கெதலியா என்று வாசிக்கிறோம். கெதலியா கவர்னர் ஆஃப் த சிட்டிஸ் ஆஃப் யூடா.
எரேமியாவை காவல் சாலத்தின் முற்றத்திலிருந்து வரவழைத்து அவனை வெளியே வீட்டுக்கு அழைத்து கொண்டுபடி அவனை சாப்பானுடைய குமாரனாகிய அக்கிகாமின் மகனாகிய கெதலியாவினிடத்திலே ஒப்புக் கொடுத்தார்கள். அப்படியே அவன் ஜனங்களுக்குள்ளே தங்கினான். இந்த கெதலியா நெபுக்கோத் நேச்சாராலே யூதாவினுடைய பட்டணங்களின் மேல் அதிகாரியாக, அதாவது கவர்னராக நியமிக்கப்பட்ட ஒரு யூதன். 40ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். இந்த எருசலேம் நகரம் நெருப்பினாலே சுட்டரிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நிர்வாகத்திற்காக இன்னொரு பட்டணம் தேவை. இந்த பட்டணத்தை தெரிவு செய்தார்கள். அது மிஸ்பா என்கிற பட்டணத்தை அவர்கள் தெரிவு செய்கிறார். எருசலேமுக்கு வடக்காக 12 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள இந்த மிஸ்பா என்கிற பட்டணம் தான் அடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பட்டணமாக தெரிவு செய்யப்படுகிறது. அங்கே கெதலியா இருக்கிறான். இந்த கெதலியாவிடத்திலே ஜனங்கள் வந்த பொழுது கெதலியா சொன்னான், 40ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே, அப்பொழுது சாப்பானுடைய குமாரனாகிய அக்கிகாமின் மகன் கெதலியா அவர்களையும் அந்த மனுஷர்களையும் நோக்கி, நீங்கள் கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம், நீங்கள் தேசத்தில் இருந்து பல்போவின் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும். நானோ என்றால் நம்மிடத்தில் வருகிற கல்வேரத்தில் சேவிக்கும்படி மிஸ்பாவிலே குடியிருக்கிறேன். நீங்கள் போய் திராட்சை ரசத்தையும் பழங்களையும் எண்ணெயும் சேர்த்து உங்கள் பாண்டங்களில் வைத்து உங்கள் வாசமாக இருக்கிற ஊர்களிலே குடியிருங்கள் என்று ஆணையிட்டு சொல்லுகிறான். இப்போ இந்த தேசத்தை திரும்ப கட்டி எழுப்பணும். எல்லாம் சிதிலமடைந்து போச்சு, திரும்ப ரீபில்ட் பண்ணணும். இந்த ரீபில்ட் பண்ணுவதற்கு இந்த கெதலியா அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த கெதலியா அதிகாரமாய் நியமிக்கப்பட்ட வேளையிலே அவனை கொன்று போடும்படி இன்னொருவன் எழும்புகிறான். அவன் யார் என்று கேட்டால், அந்த நெதனியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் என்பவனை அம்மோனிய ராஜா அனுப்பி இந்த ஜனங்களுக்கு நடுவில் இருந்து எப்படியாவது நீ கெதலியாவை கொன்று போட வேண்டும் என்று ஒரு ரகசிய திட்டத்தை வைக்க. இப்பொழுது நம்ம பார்க்கும் பொழுது யோகானான் என்றவன், நீங்கள் அந்த வசனத்தை வாசிப்பீர்களானால் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கரேயாவின் குமாரனாகிய யோகனான் என்கிற ஒரு அழைப்பு. இந்த யோகனான் ராஜாவிடத்தில் வந்து இந்த மாதிரி உம்மை கொண்டு போடுவதற்கு ஒரு சதித்திட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். முதலாவது பப்ளிக்காக சொல்கிறான். ரெண்டாவது, நீங்கள் 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்த்தா அவனிடத்திலே ரகசியமாக சொல்லுகிறான். பின்னும் கரேயாவின் குமாரனாகிய யோகனான் மிஸ்பாவிலே கெதலியோடு ரகசியமாய் பேசி, நான் போய் ஒருவரும் அறியாமல் நெதனியாவின் குமாரனாகிய இஸ்மவேலை வெட்டி போட உத்தரவாக வேண்டும், உம்மிடத்தில் சேர்ந்த யூதர் எல்லோரும் சிதறுண்டு போகவும் யூதாவிலே மீந்தவர்கள் அறியவும் அவன் உம்மை கொன்று போட வேண்டியது என்ன. ஒரு வெளிப்படையான எச்சரிக்கை சொல்லப்படுகிறது இந்த கெதலியாவுக்கு, ரகசியமான ஒரு எச்சரிக்கை சொல்லப்படுது. இப்போ கெதலியா முடிவெடுக்க வேண்டிய நேரம். நல்லா யோசிச்சு பாருங்க. கெதலியா மிஸ்பாவில் இருக்கிறான், எரேமியாவும் மிஸ்பாவில் தான் இருக்கான். இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்து கொண்டு வருவீர்களானால் இந்த இக்கட்டான நேரத்திலே தேவனுடைய வார்த்தை என்ன, தேவனுடைய ஆலோசனை என்ன என்று இந்த கெதலியா இந்த எரேமியாவிடத்தில் ஒரு ஆலோசனையும் கேட்டதாக நீங்கள் அந்த வேதத்திலே படிக்க முடியாது. அந்த பகுதி முழுவதிலும் கர்த்தருடைய பேரும் வராது. தேவனுடைய ஊழியக்காரனாகிய எரேமியாவிடத்தில் அவன் ஆலோசனை கேட்டதையும் நீங்கள் படிக்க முடியாது. பிரியமான தேவ ஜனமே, ஒரு இடத்துல அன்னைக்கு ராஜா இல்லை, இப்பொழுது கவர்னராக அவன் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறான். ஒரு கவர்னராக இருக்கும் பொழுது அவனுக்கு பல நெருக்கங்கள் இருக்கும். இந்த நெருக்கத்தின் வேளையில் தனக்கு சொல்ல ஆலோசனை என்ன என்பதை ஒருவன் கேட்க மறக்க. அந்நிய ராஜாக்கள் கேட்டார்கள். பாபிலோனிலே தானியேலை அழைத்த ஆலோசனை கேட்டான் நேபுகாத்நேச்சார் அவனுடைய நெருக்கத்தின் நேரத்தில். ஆதி ஆகமத்தில் யோசேப்பை அழைத்து பார்வோன் ஆலோசனை கேட்கிறான். ஆனால் கர்த்தரை அறிந்த இந்த கெதலியா கூடவே தீர்க்கதரிசி இருக்கான், அவன் ஊர்லேயே இருக்கான், அவனிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. முடிவு என்ன என்று கேட்டால் அவன் வெட்டி போடப்பட்டான் என்று பார்க்க. நீங்கள் 41ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் 3ஆம் வசனங்களே, அப்பொழுது நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடு இருந்த 10 பேரும் எழும்பி ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானின் குமாரனாகிய அக்கியாமின் மகனாகிய கெதலியாவை
பட்டயத்தினால் வெட்டினார்கள். மிஸ்பாவிலே கெதலியாவிடத்திலிருந்த எல்லா யூதரையும் அங்கே காணப்பட்ட யுத்த மனுஷராகிய கல்தேயரையும் இஸ்மவேல் வெட்டி போட்டான். தேவனுடைய மனுஷன் கூடவே இருக்கான். தேவனை அறிந்த ஜனம், தேவனுடைய வார்த்தை எரேமியாவிடத்தில் இருக்கிறது என்று தெரியும். ஆனால் கெதலியா எந்த ஆலோசனையும் கேட்கல. ஐ ஹேவ் பிகம் அ கவர்னர், ஐ ஹேவ் காட் தி அப்பாயின்மெண்ட், ஐ டோன்ட் ஹேவ் டு லிசன் டு எனிபாடி. முடிவென்ன? அவன் அழிக்கப்பட்டு போகிறான். ஒவ்வொரு நெருக்கங்களிலே அவர்கள் எடுத்த முடிவுகளை தயவு செய்து கவனித்துப்பார். ஐந்தாவதாக இந்த கரேயாவின் குமாரனாகிய யோகனானை பற்றி பார்க்கும். யோகனான் த கன் ஆஃப் கெராயா. 40ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்திலே அவர்கள் மிஸ்பாவுக்கு கெதலியாவிடத்திலே வந்தார்கள். யாரெனில் நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் கரேயாவின் குமாரனாகிய யோகனான் என்று வாசிக்கும். இந்த கெதலியாவை இஸ்மவேலிடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்தவன் இந்த யோகனான். ஆனால் அது முடியலை. இப்போ அவன் சொல்லப்பட்டு போயிட்டான். இப்போ இந்த கெதலியாவை கொல்லப்பட்டு போனதுக்கு பின்பதாக இந்த யோகனான் எழும்பி அந்த ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று அந்த இஸ்மவேலோடு யுத்தம் பண்ணுகிறான். நீங்கள் 41ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களிலே நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் செய்த பொல்லாப்பை எல்லாம் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அவனோடு இருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கேட்டபொழுது அவர்கள் புருஷரை எல்லாம் கூட்டிக் கொண்டு நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேலுடைய யுத்தம் பண்ண போய் அவனை கிபியோன் இருக்கும் பெருங்குளத்திலே கண்டார். அந்த யுத்தம் நடக்கிறது. அந்த இஸ்மவேல் 8 பேரோடு தப்பி போகிறான். மீதி ஜனங்களை எல்லாம் மீட்டு கொண்டு யோகனான் வருகிறான். இப்போ இந்த யோகனான் ஒரு முடிவெடுக்க வேண்டும். என்ன முடிவு? தொடர்ந்து இந்த மிஸ்பாவிலே நாங்கள் தங்கியிருப்பதா, தொடர்ந்து இந்த யூதா பட்டணத்திலே தங்கியிருப்பதா, அல்லது வேறு எங்கேயாவது ஓடி போக வேண்டுமா என்று முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவை எடுப்பதற்கு முன்பதாக எரேமியா தீர்க்கதரிசி இடத்திலே வருகிறான். 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படி நீர் எங்கள் விண்ணப்பத்திற்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. வாட் அ ப்ரேயர் ரிக்வெஸ்ட், பியூட்டிஃபுல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். அதான் கவனிச்சு பாருங்க, அவன் கேட்டதை பாருங்க. நடக்க வேண்டிய வழி, செய்ய வேண்டிய காரியம். இதை கொஞ்சம் ஆண்டவரை கேட்டு சொல்லுங்கிறான். எரேமியா அதற்கு அவர்களுக்கு ஒரு பதிலை சொல்லுகிறான். 42 பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி அவனை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன். இதோ உங்கள் வார்த்தையின்படி உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றார். இதை கேட்டாங்க. இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை கேட்ட உடனே இந்த யோகனான அவனோடு கூட இருந்த ஜனங்களும் அவனுக்கு ஒரு பதிலை சொல்லுகிறார். அந்த பதில் என்னன்னு கேட்டால், இட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் கவனிச்சு பாருங்க. 42:5-6 பாருங்க. அப்பொழுது அவர்கள் எரேமியா நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படி நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாக இருக்க கடவர். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார். கேளுங்கிறாரு. தீர்க்கதரிசி சொல்றான், நான் கேட்குறப்பா, கர்த்தர் என்ன சொல்றாரோ அப்படியே வந்து சொல்றேன்னு. அதுக்கு ஜனங்க சொல்றாங்க, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வோம். ஆண்டவரிடத்தில் போய் எரேமியா கேட்கிறான். கர்த்தர் 10 நாட்கள் கழித்து தான் இந்த எரேமியாவுக்கு பதில் அளிக்கிறார். 10ஆம் நாள் தேவனுடைய பதில் வருகிறது. அந்த பதில் என்ன? ஆண்டவர் 2 பகுதிகளாக அந்த பதிலை கொடுக்கிறார்.
2 பகுதிகளாக அந்த பதிலை கொடுக்கிறார். கவனிச்சு பாருங்க. 42:10 சொல்லுகிறார், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். 2வது பகுதி என்னன்னு கேட்டா, இந்த வார்த்தையின்படி நீங்க செய்யலன்னு கேட்டா என்ன நடக்கும் என்பதை சொல்லுகிறார். 42:15-16 பாருங்க. யூதாவில் மீந்திருக்கிறவர்களே, அதை குறித்து உண்டான கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் எகிப்துக்கு போக உங்கள் முகங்களை திருப்பி அங்கே தங்க போவீர்களானால் நீங்கள் பயப்படுகிற பயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும், நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம் எகிப்து தேசத்தில் உங்களை தொடர்ந்து வரும், அங்கே சாவீர். திரும்பவும் ஆண்டவர் எப்படி பதிலளிக்கிறான்னு பாருங்க. வார்த்தையை கேட்டு செய்தால் உனக்கு உண்டாக போவது என்ன, செய்யாவிட்டால் உனக்கு என்ன உண்டாகும்னு கேட்கிறேன். நீங்க வாசிப்பீங்கன்னா 42:22 திரும்பவும் சொல்லுகிறார், இப்போதும் தங்கி இருப்பதற்கு நீங்கள் போக விரும்புகிற ஸ்தலத்திலே தானே பட்டயத்தாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயாலும் சாவீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்க. இப்பொழுது இந்த யோகனான் முடிவெடுக்க வேண்டிய நேரம். இந்த முடிவெடுக்க வேண்டிய நேரம் எகிப்துக்கு போவதா தங்கி இருப்பதா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, போக வேண்டாம், இங்கே இரு, நான் உன்னை நட்டுவேன். தெளிவான வார்த்தை. இதுக்கு முன்பாக எடுத்தப்பட்ட முடிவுகளில் தவறுகள் நேர்ந்ததை அறிந்த ஜனம் திரும்ப என்ன முடிவெடுத்தாங்க தெரியுமா? 43:2 பாருங்க. ஓசியாவின் குமாரனாகிய அசரியாவும் கரேயாவின் குமாரனாகிய யோகனாகும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்லுகிறாய், எகிப்திலே தங்கும்படிக்கு அங்கே போகாதிருங்கள் என்று சொல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை எங்களிடத்திற்கு அனுப்பவில்லை. முன்ன என்னப்பா சொன்னீங்க? ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோங்க, அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி. இப்போ ஆண்டவர் சொல்றார், போகாத, தங்கிரு. இப்ப தீர்க்க தரிசனம் சொன்ன எரேமியாவை பொய்யனாக்குறான். எரேமியாவை பொய்யனாக்கினது மாத்திரமல்ல, நீங்க 43:4 அப்படியே யூதாவின் தேசத்திலே தரித்திருக்க வேண்டும் என்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் சகல இராணுவ சேர்வைக்காரரும் சகல ஜனங்களும் செவி கொடாமல் போனார்கள். 43:7 கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாத படியினாலே எகிப்து தேசத்துக்கு போக எத்தனித்து அங்கே உள்ள தக்பானேஸ் மட்டும் போய் சேர்ந்தார். அப்ப எதுக்குப்பா கேட்ட? எதுக்கு கேட்ட? ஒப்புக்கு கேட்டியா? எதுக்குப்பா கேட்ட? ஆண்டவர்கிட்ட என்ன வார்த்தை கேட்போம்? ஒரு உறுதிமொழி கொடுத்தியே, அவர் சொல்றபடியெல்லாம் செய்வோன்னு சொன்னியே, செய்யலையே. அவன் எடுத்த முடிவினாலே என்ன உண்டாயிற்று என்பதை 44ஆம் அதிகாரம் முழுவதையும் வீட்டில் படிச்சு பாருங்க. அந்த ஜனங்கள் மகா பெரிய ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ளே, ஒரு ஃபெஸ்டிவிட்டி, ஒரு திரள் கூட்டமாக கூடி வான ராக்கினைக்கு பணிகிற ஒரு பெரிய கொண்டாட்டத்தையே இந்த யூதா ஜனங்கள் செய்து கர்த்தருக்கு அருவருப்பை உண்டாக்கி மடிந்து போனதை நம்ம படிக்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, நெருக்கத்தின் மத்தியிலே அவன் எடுத்திருக்க வேண்டிய முடிவுக்கு தேவன் சகல நன்மையான ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லியும் தன்னுடைய எண்ணப்படி அவன் முடிவெடுக்கான். முடிவு அழிவுன்னு பார்க்கும். கடைசியாக இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மனிதன் யார் என்று கேட்டால் 43ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்திலே, கல்தேயர் எங்களை கொன்று போடவும் எங்களை பபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகவும் எங்களை அவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கும்படி நேரியாவின் குமாரனாகிய பாரூக்குத்தானே உன்னை எங்களுக்கு விரோதமாய் ஏவினான் என்றார். இங்கே காண்கிற 7வது நாம் பார்க்கிற நபர் யார் தெரியுமா? ஃபரூக், த சன் ஆஃப் நெராயா, நேரியாவின் குமாரனாகிய பாரூக். இந்த பாரூக்கு யார் என்று கேட்டால் எரேமியாவினுடைய செயலாளர். எரேமியா சொல்லுகிற காரியத்தை எழுதுகிற எழுத்தன். நீங்கள் பார்ப்பீர்களானா எரேமியா 36:4 அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கை அழைத்தான். பாரூக் என்பன் கர்த்தர்
எரேமியாவுடைய சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புத்தக சுருளிலே எழுதுகிறவன். இவனுக்கு இன்னும் ஒரு கண்ட்ரிபியூஷன் கிடையாது. அவன் என்ன எரேமியா என்ன சொல்லுகிறானோ அதை அவன் எழுத வேண்டும். இதை எழுதுறது மாத்திரமல்ல, இந்த எரேமியாவுக்கு அவன் எழுத்தனாக இருந்தது மாத்திரமல்ல, அவன் எரேமியா சொன்ன காரியத்தை செய்தவன். எரேமியா இதை எழுதிட்டு அவன்கிட்ட சொல்கிறான், 36ஆம் அதிகாரம் 5-8 வரை உள்ள வசனத்தில், இதை போய் நீ வாசி என்று சொல்லு. அப்பொழுது எரேமியா பாரூக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது. நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்திலே உபவாச நாளிலே ஜனங்கள் செவிகள் கேட்க வாசிப்பதுமன்றி தங்கள் பட்டணங்களிலிருந்து வந்த எல்லா யூதா கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. ஒருவேளை, எரேமியாவுடைய விருப்பத்தை பாருங்க, ஒருவேளை இந்த கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள், இந்த ஜனத்துக்கு விரோதமாய் கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது என்று சொன்னான். அப்படியே நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கு அந்த புஸ்தகத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும்படி எரேமியா தீர்க்கதரிசி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்து. என்ன நெருக்கம் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, எழுத சொன்னா எழுதிட்டான். இப்போ எரேமியா சொல்றான், தயவு செய்து நீ போய் அந்த ஆலயத்தில் இதை வாசிப்பான்னு சொல்லுது. நீங்கள் 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளை எல்லாம் அவன் வாசித்தான் என்று கேட்கிறோம். ஜனங்கள் கேட்க வாசிக்கிறான். நல்லா வேதத்தை படிப்பீங்கன்னா ஒரு முறை அல்ல 2 முறை அவன் வாசிக்கிறான். முதலாவது ஜனங்களுக்கு வாசிக்கிறான். ஜனங்களிடத்திலிருந்து செய்தி பிரபுக்களுக்கு போகிறது. பிரபுக்கள் சொல்லுகிறார்கள், அதை எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு முன்பாக வாசியன்னு. 36ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தில் அவன் பிரபுக்கள் கேட்க வாசிக்கிறான். இந்த ஜனங்க கேட்டாங்கங்க, ஒன்றும் கேள்வி கேட்கல. இந்த பிரபுக்கள் கேட்குறாங்க. பிரபுக்கள் கேட்ட பொழுது பிரபுக்கள் ஒரு கேள்வியை இந்த பாரூக்கிடத்தில் கேட்குறாங்க. பாரூக்கை பார்த்து 36ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை கவனத்தை வைங்க. நீ இந்த வார்த்தைகளை எவ்விதமாய் எழுதினாய் அதை எங்களுக்கு சொல் என்று பாரூக்கை கேட்டார். ஜனங்க எதுவும் கேட்கல. இப்போ அதிகாரி கேட்குறாங்க, அந்த பிரபுக்கள் கேட்குறாங்க, எப்படிப்பா எழுதினா? அவன் சொல்லுகிறான், அதற்கு பாரூக்கு தமது வாயினால் இந்த வார்த்தைகளை எல்லாம் உரைத்து என்னுடனே சொன்னார், நான் மையினாலே அந்த புஸ்தகத்திலே எழுதினேன் என்று அவன் சொல்லு. கடைசியாக எழுதப்பட்ட இந்த சுருள் ராஜாவாகிய யோயாக்கீம் கையில் போகுது. அந்த யோயாக்கீம் அதை பாதி வாசித்த பொழுது என்ன செய்தான் என்று கேட்டால், 36ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ராஜா சூரி கத்தியினாலே அதை அறுத்து சுருள் அனைத்தையும் கணப்பில் உள்ள அக்கினியிலே வெந்து போடும்படி கணப்பில் உள்ள அக்கினியிலே எரிந்து போயிட்டு. பாரூக்கு திரும்ப வர்றான். எரேமியாவுக்கு இந்த காரியங்கள் சொல்லப்படுது. எரேமியா சொல்லுகிறான், பாரூக்கை பார்த்து சொல்லுகிறான். நீங்கள் 36-32 பாருங்க. அப்பொழுது எரேமியா வேறொரு சுருளை எடுத்து நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கு என்னும் சம்பிரதியிடம், செயலாளரிடம் கொடுத்தான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அக்னியினால் சுட்டரித்த புத்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அதிலே எரேமியாவினுடைய வாய் சொல்ல எழுதினான். இன்னும் அவைகளுக்கொத்த அநேகம் வார்த்தைகளும் அவைகளோடே எழுதப்பட்டு. இந்த பாரூக்கு 2 முறை எழுதுகிறான், 2 முறை வாசிக்கிறான். ஏப்பா எரேமியா, முதல் தர எழுதுனதான் ராஜா கிழிச்சு போட்டானே, வேற வேலை இல்லை, திரும்பி எதுக்கு எழுதணும்? வேற ஆளை பாருங்க. ஐ கேன் ரிப்பீட் இட். நோ ஐ எம் நாட் கோயிங் டு டூ இட். இல்லை, எரேமியாவோட கூட நிற்கிறான். இக்கட்டான நேரம். எரேமியாவுக்கு ஒரு உதவியாளன் தேவை. அந்த உதவியாளனுக்கு ஏற்கனவே கிடைத்த அந்த ரெஸ்பான்ஸ் என்ன? எழுதப்பட்டதை கிழிச்சு போட்டாச்சு, அக்கினிக்கு போட்டாச்சு, கத்தியால சீவி போட்டாச்சு. எரேமியாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், எரேமியா இவங்களாம் திருந்த மாட்டாங்க, எரேமியா
வேற எங்கேயாவது நம்ம போகலாம் வாங்க. இல்லைங்க, அந்த இடத்துல அவன் நிற்கிறான். இப்படிப்பட்ட உண்மையாக ஒரு ஊழியன் செய்தவன் மேலதான் இந்த யோகனான் ஒரு பழியை சுமத்துகிறான். எரேமியா 43:3 கல்தேயர் எங்களை கொன்று போடவும் பபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகவும் எங்களை அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு தானே உன்னை எங்களுக்கு விரோதமாக ஏவினான். யோசிச்சு. இதுவும் அல்லாமல் இப்போ என்ன நடந்து போச்சு, இந்த பாருக்கையும் எரேமியாவையும் அவனுடைய விருப்பத்துக்கு மாறாக இந்த யோகனானும் அவனோடு இருந்த இராணுவ சேர்வைக்காரலும் அவர்களை இழுத்து கொண்டு இப்போ அவர்களை எகிப்துக்குள்ளே போயிட்டான். அவங்களுக்கு போக விருப்பம் இல்லை, இழுத்து கொண்டு போயிட்டாங்க. இந்த இக்கட்டான யோசனை தான் இந்த பாருக்கு மனம் வெறுத்து போய் ஒரு வார்த்தையை சொன்னான். என்ன வார்த்தை தெரியுமா? 45ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்து, இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தினால் வர்த்திக்க பண்ணார், என் தவிப்பினால் இளைத்தேன், நான் இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்ன. தேவனை நம்பி இந்த இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசி இடத்துல வந்து அவனுக்கு உதவியாளனாக இருந்து, எதிர்ப்புகளின் மத்தியிலும் அவனுக்கு உதவியாளனாக இருந்து எல்லாம் பார்த்து கடைசியாக ஒன்றும் முடியாமல் இப்போ எகிப்து தேசத்தில் அவனுடைய விருப்பம் இல்லாமல் அழைச்சி கொண்டு போன பிறகு சொன்னான், என்னத்தை வாழ்ந்து. இந்த வேளையில் தாங்க இஸ் a verge of collapse. He is in the verge of collapse. முடிவடைகிற தருணம். என்னத்துக்குடா இந்த வாழ்க்கை என்று அவன் யோசித்த வேளையில் தான் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தை என்ன? 45:5 பாருங்க. நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல். But I will give you your life as a price of war in all the places to which you may go. நவீன மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகான வார்த்தை போட்டிருக்கு. பல இடங்களுக்கும் நீ போக வேண்டி இருக்கும், ஆனால் நீ எங்கே போனாலும் உன்னை உயிரோடே தப்பிக்கும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு எழுத முடியாது, இனிமேல் நான் எழுத மாட்டேன் என்கிற முடிவை அவன் நெருக்கத்தின் மத்தியிலே எடுக்கவில்லை. அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் ஊழியக்காரனோடு நான் நிற்பேன் என்கிற முடிவை எடுத்தான். அவனுடைய சோர்ந்து போன வேளையிலே தேவன் சொன்னார், உன்னுடைய அழிவு ஒருபோதும் வராது, உன்னுடைய மரணம் இயற்கை மரணமாக இருக்கும், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. அருமையான தேவஜனமே, எரேமியா சம்பந்தப்பட்ட 7 பேர்களை பார்த்தோம். இந்த 7 பேர்கள் முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் எப்படிப்பட்ட முடிவை எடுத்தார்கள் என்பதை குறித்து தான் நாம் சிந்தித்து பார்த்தோம். அதன் அடிப்படையிலே தான் அவருடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் இருந்தது என்று பார்க்கிறோம். தனிநபராக, குடும்பமாக, திருச்சபையாக, தேசமாக பல நெருக்கத்தின் காலங்களிலே நாம் முடிவெடுக்கும்படி தள்ளப்படும். நாம் என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை குறித்து தான் நமக்கு உண்டான ஆசீர்வாதமோ அழிவோ இருக்க போகிறது என்பதை இந்த வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை நமக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் எதற்காக நமக்கு அருளப்பட்டிருக்கிறார்? நெருக்கத்தின் நேரம் கர்த்தரை, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தர் சொன்ன ஆலோசனைகளை கேட்க மனதில்லாமல் ஆலோசனை எடுத்த ஒரு கூட்டம், கேட்டும் அதன்படி செய்யாமல் ஆலோசனை கெடுத்த இன்னொரு கூட்டம், கேட்டு அந்த ஆலோசனை அதன்படியே செய்த இன்னொருத்தர், இவர்கள் எல்லாரையும் சேர்ந்த கலவையை தான் நம்ம பார்த்தோம். நமக்கு முன்பாக உள்ள கேள்வி, நாம் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கப்படும்? மேபி டுடே or in this week or in this month or in this year you may have to take a decision, that too in the time of crisis. நெருக்கத்தின் நேரத்தில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வேளையில் கர்த்தரை சார்ந்து கொண்டோமானால், கர்த்தர் சொல்றபடியெல்லாம் செய்வோமானால், தேவனுடைய ஆலோசனையை கேட்போமானால் நமக்கு விடுதலை உண்டாயிருக்கும். இல்லாவிட்டால் அது தேசமாக இருக்கலாம்,
அது சபையாக இருக்கலாம், அது குடும்பமாக இருக்கலாம், அது தனிநபராக இருக்கலாம், அழிவுக்கு நேராகத்தான் கொண்டு போகும். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்தும். இன்றைக்கு வீட்டிலே இருக்கும் பொழுது இந்த முழு அதிகாரங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குகிற தேவன் என்று நாங்கள் சிந்திக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு நேராக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து 7 நபர்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தின் நேரத்தில் அவர்கள் எடுத்த முடிவினாலே அவருடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டான எழுச்சியையும் வீழ்ச்சியையும் நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு கிருபை கொடுத்து, பல தருணங்கள் எங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள் இருக்கிறது. நெருக்கத்தின் காலத்திலே நாங்கள் முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்கள் முடிவுகளை நாங்கள் எப்படி எடுக்க வேண்டும் என்பதை இந்த வேதத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் சரியான முடிவுகளை எடுக்க எங்கள் கர்த்தர் எந்த இடத்திலே எங்களை வழிநடத்துகிறீரோ, எதை செய்ய வேண்டும் என்று எங்களை குறித்து சித்தமுள்ளவர்களாக இருக்கிறீரோ அதை மாத்திரமே செய்ய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.